ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ டெக். நான் உங்கள் பாரதி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர். ஸோ யூடியூப்பில் சேனல் வச்சுருக்க சின்ன சேனலாக இருக்கட்டும், இல்லை பெரிய சேனலாக இருக்கட்டும், ஸோ நியூவாக சேனல் தொடங்குறவங்களா இருக்கட்டும், ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு வழியை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எப்படி அப்படின்னா, யூடியூப்பில் நிறைய ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்துருப்பீங்க யூடியூப் வீடியோ. ஸோ யூடியூப்பில் இருந்தே அது ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணினாவே யூடியூப்பில் ஓடுற மாதிரியே வீடியோ வரும். ஸோ நீங்கள் அங்கே ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்தாலும் அது யூடியூப்பில் வந்து கணக்காயிரும். ஸோ யூடியூப்பில் உங்கள் வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அது யூடியூப்பில் வந்து 1, 2ன்னு கவுண்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி எப்படி வந்து நான் ப்ளே பட்டனை பிக் தம்ப்நெயிலாக எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட நியூ டெக் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு. ஸோ நான் இப்போ நார்மலாக ஒரு வீடியோவை நான் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி நான் போஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் காப்பி லிங்க் கொடுக்குறேன். ஸோ என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நார்மலாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபெச்சிங் டீட்டெயில் வந்துருச்சு. ஸோ நான் போஸ்ட் பண்ணிட்டேன் ஃபேஸ்புக்கில். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரணமான ஒரு போஸ்ட் மாதிரி தான் ஆகுது. ஸோ இந்த வீடியோவை மற்றவங்க நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபேஸ்புக் பேஜுக்கு போகும். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ லோட் ஆகி அதுக்கப்புறம் வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ இதனால் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எங்கட ப்ளே ஆகாமல் யூடியூப் போய்ட்டு மாற்றி போகிறதுனால வீடியோ வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த ஃபேஸ்புக்லேயே இருக்கும்போது எப்படி ப்ளே பண்ணணும், ஆனால் நம்மளுக்கும் யூடியூப்பில் வந்து கணக்கு ஏறணும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் போடுற வீடியோவோட இது வந்து பிக் தம்ப்நெயிலாக வைக்கணும். எப்படி அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ லிங்க் அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டோட நேம் வந்து createyoutube.com. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போயிருங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து முற்றிலுமாக ஃப்ரீ தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் யூடியூப் URL இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் காப்பி பண்ண உங்கள் வீடியோவோட இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் URLங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது ப்ராசஸ் ஆகி முடிச்சோம். நாங்கள் வந்துடும் காப்பி அண்ட் ஷேர் பிலோ URLன்னு ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் இப்படியே ஷேர் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா இதை காப்பி பண்ணி உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் போய்ட்டு, ஸோ நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபெச்சிங் ரிவ்யூ வருது. டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லிங்க்கை வந்து நம்ம எரேஸும் பண்ணிடலாம், இல்லை உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து வாட்ச் நவ் அப்படின்னு சொல்லி போடுறேன். போட்டு போஸ்ட் அப்படின்னு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு லிங்க்குக்கும் எப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஃபேஸ்புக் பேஜ்லேயே வந்து வீடியோ வந்து ரன் ஆகும். என்ன அப்படி அப்படின்னா லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த பிக் தம்ப்நெயில் வரும், மொபைலில் வராது. ஸோ இதுக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே தெரியும். ஸோ இதை பார்த்து ப்ளே பண்ணுறவங்களோட ஸோ மேலே இருக்க லிங்க்கை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் போஸ்டராகவே தெரியும். ஸோ இப்போ வந்து இது மாதிரி இருக்கவும் ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. இது வந்து ஃபேஸ்புக்லேயே வந்து ப்ளே ஆகும். அதனால் வந்து ரொம்ப அலைச்சல் இருக்காது. ஃபேஸ்புக்லேயே இருக்கிறவங்க அப்படியே ப்ளே பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு யூடியூப்பில் வந்து எவ்வளோ பார்க்குறாங்களோ அவ்வளோ ஹவர்ஸும், இல்லை வீடியோக்கு லைக் பண்ணாங்களோ அப்படியே ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணாலும் சரி, வீடியோ ஓடும்போது இந்த யூடியூப்னு வரும். ஸோ என்ன லைக் பண்ணாலும் நம்மளுக்கு யூடியூப்பில் லைக் ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் ஆகிரும். ஸோ நீங்கள் வியூஸையும் சப்ஸ்கிரைபரையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சோசியல் நெட்ஒர்க்கில் நீங்கள் அடிக்கடி ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூப்பு, ட்விட்டர், ஸோ இந்த மாதிரி அதிக இடத்துல நீங்கள் வந்து கணக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணி உங்கள் வீடியோ வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஸோ இதன் மூலியமாக தான் வியூஸையும் சப்ஸ்கிரைபரும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நியூவாக வர்ற யூடியூபர் எல்லாமே ஸோ இந்த முறையை பயன்படுத்துங்க. ஸோ அப்போ தான் உங்களோட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா நியூ டெக் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் என்ஜாய்.